அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களின் மகத்தான பணி. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க மிகப்பெரிய பிரபலமான மகத்துவம் மிகுந்த சஹாபி. அவங்க மற்ற சஹாபாக்கள் அறிவிக்காத அளவுக்கு மிக அதிகமான ஹதீஸ்களை எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. சில சஹாபாக்கள்லாம் வியாபாரத்துக்காக கடத்தெருவுக்கு போயிடுவாங்க. சில சஹாபாக்கள் விவசாயத்துக்காக நிலத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களும் அஸ்ஹாபு சுஃபத் என்னும் திண்ணைவாசிகளோட மிஸ்கின்களில் ஒருவராக இருந்து வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலிருந்து ஏதேனும் சாப்பிட கிடைத்தால் அதனை கொண்டு கொண்டு வாங்க. எனவே சஹாபாக்கள் இல்லாத நேரங்களில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அதிகமாக இருந்து வந்திருக்கேன். மற்றவர்கள் கேட்டு தெரியாத முடியாத ஹதீஸ்களை எல்லாம் நான் கேட்டு நினைவில் வைத்து கொண்டேன். ஒரு தடவை நான் என்னுடைய ஞாபக குறைவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டேன். அப்பொழுது நபி அவர்கள் உம்முடைய போர்வை விரிப்பீராக என்று கூறினார்கள். நான் போர்வை விரித்தேன். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கரங்களாலும் எதையோ அள்ளி அதில் போடுவதை போன்று சாடை செஞ்சாங்க. பிறகு அதனை சுருட்டி நெஞ்சத்தோடு அணைத்து கொள்ளுமாறு சொன்னாங்க. அவ்வாறு அதனை சுருட்டி நெஞ்சத்தோடு அவங்களும் வச்சுக்கிட்டாங்க. அன்று முதல் கேட்பது எதையுமே அவங்க மறக்கிறதே கிடையாது. அஸ்ஹாபு சுஃபா என்பவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்காஹில் ஞான பயிற்சி கூடத்தில் இருந்து வந்தாங்க எனலாம். ஒரு தடவை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க ஜனாசா சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. ஒரு மனிதர் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு திருப்பி வருவாரானால் ஒரு கீரத்து நன்மை கிடைக்கும். எவரேனும் தொழுகையில் கலந்து கொண்டு அடக்கம் செய்யும் வரை அவர் உடன் இருப்பாரானால் 2 கீரத் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கீரத் அளவுனா உஹது மலையை விட பெருசது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு நாளும் 12,000 தடவை இஸ்திக்ஃபார் ஓதி வருவேன் என்று அபூ ஹுரைரா அவங்க சொல்லியிருக்காங்க. அவர்களிடம் 1000 முடிச்சுகள் கொண்ட ஒரு நூல் கயிறு இருந்தது. இரவில் அதன் அளவு சுப்ஹான் அல்லாஹ் என்ற தஸ்பீகை ஓதாமல் அவங்க தூங்கவே மாட்டாங்க. எனவே இந்த லீவில் பிள்ளைகளுக்கு தொழுறதுக்கு கற்றுக் கொடுக்கறது ஆண் பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு போங்க. ஆண்கள் பெண்கள் வீட்டிலையே பிள்ளைங்களை நம்ம கூடயே நம்ம தொழுக வைக்கிறதுக்கும் தஸ்பீ எப்படி ஓதணும்னு கற்றுக் கொடுங்க. அடுத்தது ஹதீஸ்களை ஃபோனில் பிள்ளைங்க நிறைய பார்த்துட்ருப்பாங்க. அப்போ ஹதீஸை பார்க்குற மாதிரி பயானை கேட்குற மாதிரி சொல்லிக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணி சொல்லிக் கொடுக்கறத விட நம்ம சாதாரணமாக லீவு நாளையில் இதெல்லாம் கேட்க வச்சோம்னா அவங்க மனசில் பதியும். அவங்களும் அமல் செஞ்சு நம்மளையும் மதிப்போடையும் அல்லாஹ்வோட உதவியோடையும் நம்ம இருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா தஃப்ஸீல் ஆமீன்.